சூரத்துல் காஷியா வசனம் 17 முதல் 26 வரை. ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது? மலைகள் எவ்வாறு நட்டப்பட்டுள்ளன? பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர்கள் கவனிக்கவில்லையா? நபியே, நீர் அறிவுரை கூறுவீராக. நீர் எல்லாம் அறிவுரை கூறுபவரே. நீர் அவர்களை கட்டாயப்படுத்துபவர் அல்லர். ஆயினும் யார் சத்தியத்தை புறக்கணித்து அதை ஏற்க மறுத்தாரோ அவரை மிக பெரும் வேதனையால் அல்லாஹ் தண்டிப்பான். நிச்சயமாக அவர்களின் மீட்சி நம்மிடமே உள்ளது. பின்னர் அவர்களை விசாரணை செய்வது நமது பொறுப்பாகும். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் தன் அற்புதமான படைப்பும் அரபியரின் அன்றாட வாழ்வோடு பின்னி பிணைந்த கால்நடையுமான ஒட்டகத்தின் படைப்பு குறித்து சிந்திக்க தூண்டுகின்றான். ஒட்டகத்தின் படைப்பு முறை, உடல் அமைப்பு, ஜீவிதம், பயன்பாடு ஆகியவை குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லையா என வினா எழுப்புகின்றான். அதிகமாக நீர் அருந்தும் அந்த ஜீவனுக்கு வேண்டிய மழையை பொழிவிக்கும் வானம், அதை கட்டி வைக்கும் மலை அடிவாரங்கள், அதற்கான தீவனத்தை விளைவிக்கும் பூமி ஆகியன பற்றியெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் படைத்த இரட்சகனின் மகிமை புரியும். அவன் தூதரின் உண்மைத்தன்மை விளங்கும். இறுதியாக நீங்கள் போய் சேர்கின்ற இடமும் அங்கு நடக்கும் விசாரணையும் தெரியும் என கவனத்தை ஈர்க்கின்றான் இறைவன். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் தன் வல்லமையையும் மகத்துவத்தையும் பறைசாற்றக்கூடிய படைப்புகளில் சிந்தனை செலுத்துமாறு தன் அடியார்களுக்கு கட்டளையிடுகின்றான். ஒட்டகத்தை பார்த்தீர்களா? முதலாவது வசனத்தில் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா என்று அல்லாஹ் வினா எழுப்புகின்றான். ஏனெனில் ஒட்டகம் ஓர் அற்புதமான படைப்பாகும். அதன் உடல் அமைப்பு விசித்திரமானதாகும். அது வலுவிலும் பலத்திலும் ஆக உச்சத்தில் இருந்தாலும் தன்னை ஓட்டிச் செல்லும் பலவீனமான மனிதனுக்கு கட்டுப்படுகிறது. அதன் இறைச்சி உண்ணப்படுகிறது. அதன் ரோமத்தின் மூலம் பயன்பெறப்படுகிறது. அதன் பால் அருந்தப்படுகிறது. இத்தகைய ஒட்டகத்தை கவனிக்குமாறு அவர்கள் உணர்த்தப்பட்டனர். ஏனென்றால் அரபியரின் கால்நடைகளில் ஒட்டகமே பிரதானமானதாக இருந்தது. அது எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது? ஹுஷைர் அல்-காலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம் தோழர்களிடம், எம்மை அழைத்துச் செல்லுங்கள், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். அடுத்த வசனத்தில் வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் அவர்கள் கவனிக்கவில்லையா என அல்லாஹ் வினவுகின்றான். அதாவது வானத்தை பூமியிலிருந்து எந்த அளவுக்கு மிகவும் உயரமான அல்லாஹ் அமைத்துள்ளான் என்பதையும் அவர்கள் கவனிக்கவில்லையா? மற்றொரு வசனத்தில் அவர்களுக்கு மேலே உள்ள வானத்தை நாம் எவ்வாறு கட்டமைத்து அதை அழகுபடுத்தி உள்ளோம் என்பதையும் அதில் பிளவுகள் ஏதும் இல்லை என்பதையும் அவர்கள் கவனிக்கவில்லையா என்று அல்லாஹ் வினவுகின்றான். மலைகளை பார்த்தீர்களா? அடுத்த வசனத்தில் மலைகள் எவ்வாறு நட்டப்பட்டுள்ளன என்பதையும் அவர்கள் கவனிக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அதாவது மலைகள் எவ்வாறு செங்குத்தாக அமைக்கப்பட்டுள்ளன என்பதையும் அவர்கள் கவனிக்கவில்லையா? மலைகள் உறுதிமிக்கவை ஆகும், நன்கு ஊன்றப்பட்டவை ஆகும். அதன் காரணமாகவே பூமி தன்மேல் இருப்பவர்களுடன் குலுங்காமல் இருக்கிறது. மேலும் மலைகளில் வேறு பல பலன்களையும் கனிமங்களையும் அல்லாஹ் வைத்துள்ளான். அடுத்த வசனத்தில் பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர்கள் கவனிக்கவில்லையா என அல்லாஹ் வினவுகின்றான். அதாவது எவ்வாறு விரிக்கப்பட்டு விசாலமாக்கப்பட்டு தொட்டிலாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர்கள் கவனிக்கவில்லையா? இவற்றையெல்லாம் ஆராய்ந்தால் கிராமவாசி தாம் ஏறி பயணிக்கும் ஒட்டகம், தமது தலைக்கு மேலுள்ள வானம், தமக்கெதிரே உள்ள மலை, தமக்கு கீழே உள்ள பூமி ஆகியவற்றை நேரடியாக காண்கிறார். இவ்வாறு காண்பதன் மூலம் இவற்றை படைத்து உருவாக்கியவன் ஆற்றல் மிக்கவன் ஆவான். அவன் மகத்தான இரட்சகன், படைப்பாளன், உரிமையாளன், இயங்கக்கூடியவன். அவனே இறைவன். அவனைத் தவிர வேறு யாரும் வழிபாட்டுக்கு தகுதியாக மாட்டார் என்றெல்லாம் அவர் சான்று பகர வேண்டும் என அவருக்கு அல்லாஹ் இங்கு உணர்த்துகின்றான். கேள்வி கேட்ட கிராமவாசி. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவசியமற்ற எந்த விஷயங்கள் குறித்தும் கேள்வி கேட்கக்கூடாதென தடை விதிக்கப்பட்டிருந்தோம். எனவே இந்த தடையை அறிந்திராத கிராமவாசிகளில்
புத்திசாலியான ஒருவர் வந்து நபி அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும், நாங்களும் அதை செவியுற வேண்டும் என்பது எங்கள் ஆசையாக இருந்தது. அவ்வாறே ஒரு நாள் கிராமவாசிகளில் ஒருவர் வந்து, முஹம்மதே, உங்கள் தூதுவர் ஒருவர் எங்களிடம் வந்து, அல்லாஹ் உங்களை மனித இனம் முழுமைக்கும் தூதராக அனுப்பியுள்ளான் என்று நீங்கள் கூறுவதாக எங்களிடம் சொன்னாரே, அது உண்மையா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்று கூறினார்கள். அந்த கிராமவாசி வானத்தை படைத்தவன் யார் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று பதிலளித்தார்கள். பூமியை படைத்தவன் யார் என்று அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்றார்கள். இந்த மலையை நட்டு வைத்து அதில் உள்ளவற்றை உருவாக்கியவன் யார் என்று கிராமவாசி கேட்டார். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்றார்கள். அவர், அப்படியானால் வானத்தையும் பூமியையும் படைத்து இந்த மலைகளை நட்டும் வைத்தவன் மீது ஆணையாக அல்லாஹ் தான் உங்களை தூதராக அனுப்பினானா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அவர் இரவிலும் பகலிலும் நாளொன்றுக்கு 5 வேளை தொழுகைகள் எங்கள் மீது கடமையாக்கப்பட்டு உள்ளன என்று உங்கள் தூதுவர் கூறினாரே, அது உண்மையா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்றார்கள். உங்களை தூதராக அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக அல்லாஹ் தான் உங்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டானா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். தொடர்ந்து அவர், நாங்கள் எங்கள் செல்வங்களிலிருந்து ஜகாத் கட்டாய தர்மம் வழங்குவது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டு உள்ளது என்று உங்கள் தூதுவர் கூறினாரே என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்றார்கள். உங்களை தூதராக அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக அல்லாஹ் தான் இவ்வாறு உங்களுக்கு கட்டளையிட்டானா என்று அந்த கிராமவாசி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். அவர், உங்கள் தூதுவர் எங்களில் வசதி படைத்தோர் இறை இல்லம் காபாவில் ஹஜ் செய்வது கடமையாக்கப்பட்டு உள்ளது என்று கூறினாரே என்று கேட்டார். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்றார்கள். பிறகு அந்த கிராமவாசி, உங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பியவன் மீது ஆணையாக இவற்றை விட நான் அதிகமாக்கவும் மாட்டேன், இவற்றிலிருந்து எதையும் குறைக்கவும் மாட்டேன் என்று கூறிவிட்டு திரும்பிச் சென்றார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் கூறியதில் உண்மையாளராக இருந்தால் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார் என்று கூறினார்கள். நீர் கட்டாயப்படுத்துபவர் அல்லர். அடுத்த வசனத்தில், நபியே, நீர் அறிவுரை கூறுவீராக, நீர் எல்லாம் அறிவுரை கூறுபவரே, நீர் அவர்களை கட்டாயப்படுத்துபவர் அல்லர் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது, முஹம்மதே, எதனுடன் நீர் அனுப்ப பெற்றீரோ அதை கொண்டு மக்களுக்கு அறிவுரை கூறுவீராக. எடுத்துரைப்பதே உமது பொறுப்பாகும், விசாரணை செய்வது நமது பொறுப்பே ஆகும். இதனாலேயே இங்கு நீர் அவர்களை கட்டாயப்படுத்துபவர் அல்லர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது, நீர் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவர் அல்லர் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் விளக்கம் அளித்துள்ளனர். அதாவது, நீர் அவர்களின் உள்ளங்களில் இறை நம்பிக்கையை உருவாக்குபவர் அல்லர். அப்துல் ரஹ்மான் பின் ஜைத் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளுமாறு அவர்களை நீர் நிர்பந்திப்பவர் அல்லர் என விளக்கம் அளித்தார்கள். நபிமொழி. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் வரை இந்த மக்களுடன் போரிடுமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. இதை அவர்கள் சொல்லிவிட்டால் தகுந்த காரணம் இருந்தாலன்றி என்னிடமிருந்து தம் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாத்து கொள்வார்கள். அவர்களது அந்தரங்கம் குறித்த விசாரணை அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது என்று கூறினார்கள். பின்னர், நபியே, நீர் அறிவுரை கூறுவீராக, நீரெல்லாம் அறிவுரை கூறுபவரே, நீர் அவர்களை கட்டாயப்படுத்துபவர் அல்லர் என்னும் இந்த வசனங்களை ஓதி காட்டினார்கள். மறுத்தவரை தண்டிப்பான். அடுத்த வசனத்தில், ஆயினும் யார் சத்தியத்தை புறக்கணித்து அதை ஏற்க மறுத்தாரோ என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது, யார் உறுப்புகளால் செயல்படுவதை புறக்கணித்து உள்ளத்தாலும் நாவாலும் சத்தியத்தை ஏற்க மறுத்தாரோ. இந்த வசனம் அவன் உண்மை என நம்பவில்லை, தொழவும் இல்லை, மாறாக அவன் பொய்யென நினைத்தான், புறக்கணிக்கவும் செய்தான் என்னும் வசனங்களை போன்றதாகும். இதனாலேயே அடுத்த வசனம் அவரை மிக பெரும் சோதனையால் அல்லாஹ் தண்டிப்பான் என குறிப்பிடுகின்றது. நபிமொழி.
அலி பின் காலித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அபு உமாமா அல் பாஹிலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலித் பின் யசீத் பின் முஆவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கடந்து சென்றார்கள். அப்பொழுது காலித் பின் யசீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செவிமடுத்த சொற்களில் மிகவும் மென்மையான ஒரு சொல்லை தமக்கு தெரிவிக்குமாறு கோரினார்கள். அதை அடுத்து அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூற நான் செவியுற்றேன். இதோ பாருங்கள், நீங்கள் அனைவரும் சொர்க்கத்தில் நுழைவீர்கள். ஆனால் ஒட்டகம் அதன் உரிமையாளரை விட்டு வெருண்டோடுவதைப் போன்று கடுமையான முறையில் அல்லாஹ்வின் உத்தரவை விட்டு வெருண்டோடியவரை தவிர. அவர்களின் மீட்சி நம்மிடமே. அடுத்த வசனங்களில் நிச்சயமாக அவர்களின் மீட்சி நம்மிடமே உள்ளது, பின்னர் அவர்களை விசாரணை செய்வது நமது பொறுப்பாகும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது அவர்கள் திரும்பி வந்து சேரப்போவது நம்மிடம்தான். அப்பொழுது அவர்களின் செயல்கள் குறித்து அவர்களிடம் விசாரணை செய்து அதற்கேற்ப அவர்களுக்கு நாம் பிரதிபலன் வழங்குவோம். அவர்கள் நன்மை புரிந்திருந்தால் நன்மையும், தீமை செய்திருந்தால் தண்டனையும் அளிப்போம். அல்-காஷியா அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது. எல்லா புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன.